விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாமகவின் வெற்றி பிரகாசமாக இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட கெடார் பகுதியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கட்சி தொண்டர்களுடன் சமூக நீதிக்கான பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தார். பிரச்சாரத்தை நிறைவு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, பாமகவை வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திமுகவினர் தொகுதி முழுவதும் தீவிர பணப்பட்டுவாடா செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். அனைத்தையும் முறியடித்து இடைத்தேர்தலில் பாமக வெல்லும் என நம்புவதாகவும் அன்புமணி தெரிவித்தார். நிச்சயமா எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். இந்த தேர்தலில் திமுக ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் இருக்கிறதா என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. எத்தனையோ புகார்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. பணத்தை தண்ணியாக செலவு செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பொருள் கொடுக்கின்றார்கள். அதற்கில்லாமல் ஒரு கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் 500 ரூபாய், 1000 ரூபாய். ஒரு கூட்டத்திற்கு, நாங்கள் செல்கின்ற கூட்டத்திற்கு போகக்கூடாது என்று 1000 ரூபாய். இது போன்ற ஒரு மோசமான ஒரு ஜனநாயக படுகொலை கலாச்சாரத்தை திமுக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.